வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங். இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. அனைவருக்கும் வணக்கம், குட் மார்னிங், வாங்க, வெல்கம் வெல்கம். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கான கிளாஸ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ரெப்ளிகேஷன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராண்டு ரெண்டு ஸ்ட்ராண்டா மாறுது. ஒரு டிஎன்ஏ ரெண்டு டிஎன்ஏவா மாறப்போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல படமே 1000 கதை சொல்லும் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டிஎன்ஏ இங்க இருந்து இது வரைக்கும் நீளமா இருந்திருக்கு. அந்த டிஎன்ஏல பாதி டிஎன்ஏ ஓபன் ஆகி ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எப்படி நடக்குதுன்னா, டிஎன்ஏ இப்படி இருக்கு. ஒரே நிமிஷம், இந்த டயக்ராம்லயே நம்ம சில பாயிண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். டிஎன்ஏ எப்படி இருக்குன்னா, டிஎன்ஏ முழுசா முதல்ல ரெண்டா செப்பரேட் ஆகிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா செப்பரேட் ஆகுது. அந்த செப்பரேட் ஆனது ரெப்ளிகேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா செப்பரேட் ஆகுது. செப்பரேட் ஆக ஆக ரெப்ளிகேட் ஆகிட்டே வருது. ஓகே, அப்புறம் இதுல பாருங்க, இது ரெட் கலர்ல ரெண்டு ஸ்ட்ராண்டும் கொடுத்துருக்காங்களா. இதுல ஒரு ஸ்ட்ராண்ட் ரெட்டு, இன்னொரு ஸ்ட்ராண்ட் அனதர் இதுல ஒரு ஸ்ட்ராண்ட் ரெட். மீதி புதுசா இருக்கிறது வந்து வயலட்ல டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக காமிச்சிருக்காங்க நமக்கு, அவ்வளவுதான். அப்போ ரெண்டு டிஎன்ஏ வரும்போது ரெண்டு டிஎன்ஏலயுமே ஒரு ஸ்ட்ராண்ட் பேரண்டல் ஸ்ட்ராண்டா இருக்கு, இன்னொன்னு நியூவா சிந்தசிஸ் ஆகி இருக்கு. டயக்ராம்ல எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறான் பாருங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இங்க என்ன இருக்கோ, பேரண்ட்ல என்ன இருக்கோ அதேதான் யங்கா ப்ரூவான டாக்டர் செல்ஸ் டாட்டர் டிஎன்ஏலையும் இருக்கும். எக்ஸாக்ட்லி பேரண்டல் டிஎன்ஏ என்னவோ அதான் டாட்டர் டிஎன்ஏ புதுசா ஃபார்ம் ஆன டிஎன்ஏலயும் இருக்கும். நோ சேஞ்ச் வில் பி. இதெல்லாம் நம்ம இந்த டயக்ராம்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ ரெப்ளிகேஷன் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். While proposing double helix structure for DNA, Watson and Crick had immediately proposed a scheme for replication of DNA. Watson and Crick தான் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏக்கான ஸ்கீம் இப்படிதான் ரெப்ளிகேஷன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை சொல்லிட்டாங்க. டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை சொல்லும் போது ரெப்ளிகேஷன் இப்படிதான்ப்பா நடக்குது அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொடுத்துட்டாங்க. டு கோட் தேர் ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் ஆஸ் ஃபாலோஸ். அவங்களோட ஸ்டேட்மெண்ட், அவங்களோட வரிகள், அவங்க எழுதின ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இட் ஹாஸ் நாட் எஸ்கேப்ட் அவர் நோட்டீஸ். அவங்களோட நோட்டீஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகலையாம், நோட்டீஸ் பண்ணிட்டாங்களாம். that the specific pairing we have postulated immediatelyனா DNA double helix தான் அப்படிங்கறத அவங்க சொல்லும் போதே adenine pairs with thymine, guanine pairs with cytosine அப்படிங்கிறது தான் அந்த specific pairing. we have postulated immediately suggest a possible copying mechanism. copying mechanismனா என்ன? அதை படி எடுக்கிறது, அதை காப்பி எடுக்கிறது, ஒரு டிஎன்ஏ ரெண்டு டிஎன்ஏவா மாறுறது. possible copying mechanism for the genetic material. வாட்சன் அண்ட் கிரிக் 1953ல சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட கண்ணுல இருந்து எஸ்கேப் ஆகல எது, டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் தான். அதுல பேரிங், அந்த அடினைன் தைமின் குவானைன் சைட்டோசின் பேரிங் இருக்கு இல்லையா, அந்த பேரிங் சொன்னது போது உடனே அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, அது எப்படி காப்பி ஆகுறது அப்படிங்கிறதையும் சஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, சரி. The scheme suggested, அவங்க சொன்ன ஸ்கீம்ல என்ன சஜஷன் வருது, that the two strands would separate and act as template for the synthesis of new complementary strands. இதுல என்ன சொல்றாங்க, டெம்ப்ளேட்னா என்ன, எதை காப்பி எடுக்க போறோமோ அது டெம்ப்ளேட். இங்க பாருங்க, ரெண்டுமே டெம்ப்ளேட் தான். டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ்ல ரெண்டு ஸ்ட்ராண்ட் ரெட் கலர்ல இருக்கா, இங்க ரெட் கலர்ல இருக்கிறது டெம்ப்ளேட், இங்க ரெட் கலர்ல இருக்கிறது டெம்ப்ளேட். இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டு அதோட காம்ப்ளிமெண்டரி காப்பியை எடுக்க போறானோ அவன் டெம்ப்ளேட். பாருங்க, இவன் தயமின் ரெட் கலர்ல தயமின் இருந்தா வயலட் கலர்ல அடினைன் வருவான், ரெட் கலர்ல குவானைன் இருந்தா வயலட் கலர்ல சைட்டோசின் வருவான். ஸோ ஜிசி டிஏ இந்த மாதிரி. இப்போ ரெட் கலர்ல இருக்கிறதுக்கு ஆப்போசிட்ல யார் வரா, காம்ப்ளிமெண்டரி பேர் வரான். அப்ப ரெட் கலர்ல இருக்கிறது டெம்ப்ளேட்னா ஆப்போசிட்ல அந்த டெம்ப்ளேட் யாரை உருவாக்க போகுதுன்னா எக்ஸாக்டா ஜெராக்ஸ் எடுக்க போகல டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் அதோட காம்ப்ளிமெண்டரி பேரை எடுத்துக்க போகுது, அதுதான். ஸோ பேஸ்ட் ஆன் த டெம்ப்ளேட் ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். வித்தவுட் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் ஆப்போசிட் ஸ்ட்ராண்ட் வராது, அதாவது செகண்ட் ஸ்ட்ராண்ட். தெளிவா புரிஞ்சுக்கணும், டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்ல என்ன சீக்வன்ஸ் இருக்கோ அதுக்கு பேரிங் சீக்வன்ஸ் தான் காப்பி எடுக்கப்படும். காப்பினா ஜெராக்ஸ் எடுக்கிறத ஞாபகம் வச்சுக்க கூடாது. ஏன்னா ஏ, டீனா டி, ஜினா ஜி இல்ல.
டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் என்ன பண்ணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்ல அடினைன் இருந்தா டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டு அதோட பேர் யாரை உருவாக்க போகுது, யாரை உருவாக்க ஹெல்ப் பண்ண போகுது, தைமின் உருவாக்க ஹெல்ப் பண்ண போகுது. குவானைன் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்ல இருந்தா காம்ப்ளிமெண்டரி பேர் சி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் ஏஜினா அதுக்கு ஆப்போசிட்ல வரப்போற ஸ்ட்ராண்ட் டிசி அந்த மாதிரி வரும். ஸோ இப்போ புரியும் நமக்கு டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்னா என்னன்னு. ஸோ டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் பேஸ்ட் ஆன் த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் பேஸ் பேரிங் ரூலை ஃபாலோ பண்ணி ஆப்போசிட்ல செகண்ட் ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆக போகுது. அப்படி பார்க்கல பேரண்டல் டிஎன்ஏவோட 2 ஸ்ட்ராண்டுமே டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டா ஆகிடும். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் மட்டும் ஃபார்ம் ஆனாதான் நமக்கு 2 டிஎன்ஏ கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. After the completion of replication, each DNA molecule would have one parental and one newly synthesized strand. So completion of the DNA replication முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராண்ட் பேரண்ட் கிட்ட இருந்து வந்துச்சு, இன்னொரு ஸ்ட்ராண்ட் நியூவா சிந்தசிஸ் ஆயிருக்கு 2 டிஎன்ஏலயுமே. அது பார்த்துட்டோம். This scheme was termed as semi-conservative DNA replication. ஏன் இதுக்கு செமி கன்சர்வேட்டிவ் அப்படின்னு வச்சாங்க? கன்சர்வ் அப்படின்னாலே நீங்க வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக நீங்க சேவ் பண்ணி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். நாட் ஃபார் யூ. கன்சர்வ் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக? நம்மளோட ஃபியூச்சருக்காக. நம்மளோட ஃபியூச்சருக்கு இல்லை, நமக்கு அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல மக்கள் வர போறாங்கல்ல, அவங்களுக்காக. கன்சர்வ் வாட்டர், கன்சர்வ் ஃபாரஸ்ட், கன்சர்வ் நமக்காக நம்ம சேமிச்சு வச்சுக்கிட்டா சேவிங்ஸ். நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்காக சம்பாதிச்சு சேமிச்சு வச்சா அதுக்கு கன்சர்விங். ஸோ இங்க கன்சர்வ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேரண்ட்ல இருந்து அடுத்த டிஎன்ஏ, பேரண்டல் டிஎன்ஏ இருந்து நெக்ஸ்ட் டிஎன்ஏக்கு ஒரு ஸ்ட்ராண்ட் வந்திருக்கு. பாதி. பாதினா செமி. பாதினா செமி. சோ 2 ஸ்ட்ராண்ட்ல ஒரு ஸ்ட்ராண்ட் பேரண்ட் கிட்ட இருந்து வந்ததுனால செமி கன்சர்வேட்டிவ். ஒரு ஸ்ட்ராண்ட் அப்படியே லபக்குன்னு லட்டு தின்ன மாதிரி அப்படியே உருண்டையா அப்படியே வந்துருச்சு. உருண்டையால நீளமா தான் அப்படியே வந்துருச்சு. புதுசா அவங்க சிந்தசிஸ் பண்ணிக்கிட்டது ஒரு ஸ்ட்ராண்ட் தான். பேரண்ட் கிட்ட இருந்து ரெடிமேடா வந்தது கன்சர்வ்டு, அதனால செமி கன்சர்வ்டு. அனதர் ஹாஃப் வந்து நியூலி சிந்தசைஸ்ட். அதேதான் இங்கேயும் பாதி கன்சர்வ்டு பேரண்ட் கிட்ட இருந்து வந்துச்சு, அனதர் ஹாஃப் நியூலி சிந்தசைஸ்ட். ஸோ அதனால இந்த செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேர்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், மீனிங் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப். இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் என்ன? அதாவது செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட்ல தான் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகுது, ஒரு ஸ்ட்ராண்ட் பேரண்ட் கிட்ட இருந்து வருது, இன்னொரு ஸ்ட்ராண்ட் மட்டும்தான் புதுசா சிந்தசிஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் என்ன? அதுதான் நம்ம இப்போ வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப்ல பார்க்க போறோம். இஃப் it is now proven that DNA replicates semi-conservatively. So DNA-வை நம்ம வந்து ரெப்ளிகேஷன் ஆகிறது செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட்ல தான் ப்ரூவ் ஆகுது. இட் வாஸ் ஷோன் ஃபர்ஸ்ட் இன் எஸ்டெரிஷியா கோலை. இதெல்லாம் ஆர்கானிசம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் முதல்ல எந்த ஆர்கானிசத்துல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க? எஸ்டெரிஷியா கோலை. ஏன் சார் எஸ்டெரிஷியா கோலை, ஈ கோலை எடுத்துக்கிறாங்க? அது 20 நிமிஷத்துல அதோட ரெப்ளிகேஷன் முடிச்சு அடுத்த ஜெனரேஷனே ஃபார்ம் பண்ணிடும். ஸோ டிஎன்ஏ அடுத்த ஜெனரேஷன்ல ஃபார்ம் ஆகி வந்திருக்கும் ஈஸியா. கொஞ்ச நேரத்திலேயே டிஎன்ஏ ரெப்ளிகேஷனே முடிஞ்சு நியூ செல்ஸே ஃபார்ம் ஆகி இருக்கிறதுனால ஒரே நாள்லயே செவரல் ஜெனரேஷன் நீங்க கொண்டு வரதுனால அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல டிஎன்ஏ வந்து எப்படி ரெப்ளிகேட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும். மனுஷன்னா கஷ்டம், 10 மாசம் அந்த மாதிரி ஆகும். அதெல்லாம் பண்ண முடியாது. பிளான்ஸ் அதுன்னா வாரங்கள் மாதங்கள் அந்த மாதிரி கணக்குலாம் ஆகும். அதனால இது கஷ்டம், சிரமம். ஆனா ஈக்குவலை ரொம்ப ஈஸி. அண்ட் சப்சிக்வென்ட்லி இன் ஹையர் ஆர்கானிசம், அதுக்கு அடுத்து ஹையர் ஆர்கானிசத்துலயும் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. சச் அஸ் பிளான்ஸ் அண்ட் ஈவன் ஹியூமன் செல்ஸ்லயும் ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. மேத்யூ மீசல்சன் அண்ட் பிராங்க்லின் ஸ்டால். ஸோ மீசல்சன் அண்ட் ஸ்டால்னு சொல்லுவாங்க அவங்க செகண்ட் நேம். மேத்யூ மீசல்சன் அண்ட் பிராங்க்லின் ஸ்டால். மீசல்சன் அண்ட் ஸ்டால் பெர்ஃபார்ம்டு த following experiment in 1958. 1958ல மீசல்சன் அண்ட் ஸ்டால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்துருக்காங்க, பண்ணியிருக்காங்க. They grew E. coli in a medium containing, இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், NH4Cl15. இந்த 15 அப்படிங்கிறது ரேடியோ ஆக்டிவிட்டி கிடையாது, வெயிட். அந்த மாலிகுலர் வெயிட்னு சொல்றாங்கல்ல, அந்த வெயிட் NH4Cl. N15 is heavy isotope. இங்க சொல்றாங்க ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் கிடையாது, ஹெவி ஐசோடோப். வெயிட் ஜாஸ்தியா இருக்கும், ஹெவி. இது நார்மலான ஐசோடோப் கிடையாது.
இது நம்மளா கொடுக்கறது ஹெவி ஐசோடோப், வெயிட் ஜாஸ்தியா இருக்கும் ஆஃப் நைட்ரஜன். நைட்ரஜனோட ஹெவி ஐசோடோப் யாருன்னா N15 as the only nitrogen source for many generations. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஈகோலை வளர்க்குறாங்க. ஒரு டெஸ்ட் டியூப்லயோ அல்லது ஒரு பெட்ரி பிளேட்லயோ மீடியம் இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. வளர்ற லிக்விட் இதுல எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்கும், அதுல ஈகோலைய போட்டு வளர்க்குறாங்க. இந்த ஈகோலைக்கு கொடுத்துருக்க நியூட்ரியன் மீடியம்ல நைட்ரஜன் சோர்ஸா யார் இருப்பாங்கன்னா N15 ஹெவி ஐசோடோப் இருப்பாங்க. ஏன் ஏன் அப்படிங்கறத நான் சொல்றேன். நைட்ரஜன் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா டிஎன்ஏல இருக்கிற பெரிய மாலிக்யூல், அதிகமான மாலிக்யூல் எதுன்னா நைட்ரஜன் பேஸ். அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். நம்ம அடினைன், குவானைன், சைட்டோசின்லாம் யாரு சொன்னோம், நைட்ரஜன் கண்டெய்னிங் ரிங் ஷேப்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம். ஸோ அந்த நைட்ரஜன்ல நார்மல் நைட்ரஜனுக்கு பதிலாக நம்ம கொடுத்துருக்க நைட்ரஜன் தான் போய் உக்காரும். அப்ப நம்ம கொடுத்துருக்க நைட்ரஜன் யாரு, ஹெவி நைட்ரஜன், நைட்ரஜன் 15 ஐசோடோப். ஓகே, ஃபார் மெனி ஜெனரேஷன் ஈகோலை அதுல ரிப்ளிகேட் ஆகிக்கிட்டே இருக்கு. The result was that N15 was incorporated into newly synthesized DNA. Newly synthesized DNA-ல N15 வந்து incorporate ஆயிடுச்சு. எங்க நைட்ரஜன் பேஸ்ல. ஓகே, அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின்ல, as well as other nitrogen containing compounds. So nitrogen containing compoundsனா histone proteins-ல இருக்கலாம். So வேற எங்கெல்லாம் இருக்கோ நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் இன்கார்பரேட் ஆயிடுது. This heavy DNA molecule could be distinguished from normal DNA by centrifugation in cesium chloride density gradient. So இந்த இடத்துல என்ன சார் cesium chloride density gradient-னா, இப்போ ஒரு டெஸ்ட் டியூப்ல நீங்க cesium chloride எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த cesium chloride வாட்டர் மாதிரி இருக்காது. cesium chloride வந்து கொஞ்சம் செமி சாலிடா, கொஞ்சம் அந்த ஜெல் மாதிரி, ஆனா ரொம்ப ஜெல்லாவும் இல்லாம அந்த மாதிரி இருக்கும் சிசிஎம் குளோரைடு. அதுல வந்து நம்ம ஈகோலையை போட்டு நல்லா சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணோம்னா ஈகோலை செல்லு அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் ஓப்பன் ஆயிடும். அதுல டிஎன்ஏ வந்து செடிமெண்ட் ஆகும். ஹெவி, அதாவது வெயிட் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய மெட்டீரியல்லாம் சிசிஎம் குளோரைட்ல கீழே போயிடும். அதே லைட்டா இருக்கிறதெல்லாம் சிசிஎம் குளோரைட்ல மேலேயே நிற்கும். ஸோ டெஸ்ட் டியூப்ல சென்ட்ரிஃபிகேஷன்ல வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபில் பண்ற கெமிக்கல் வாட்டரோ அல்ல வேற எந்த லிக்விட் மீடியமோ கிடையாது, சிசிஎம் குளோரைட். அந்த சிசிஎம் குளோரைட்ல ஹெவி நைட்ரஜன்ல வளர்த்த ஈகோலையை வச்சு நீங்க சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது அந்த ஈகோலைல இருக்க டிஎன்ஏ எல்லாம் ஓப்பன் ஆகி வெளியே வந்துடும். அந்த டிஎன்ஏ செடிமெண்ட் ஆகிறதுன்னு பார்க்கும்போது கீழே அடியில வந்து செடிமெண்ட் ஆகும் டிஎன்ஏ, மறந்துடாதீங்க. சரி, பிளீஸ் நோட் தட் இந்த இடத்துல குழந்தைங்களுக்கு கன்ஃபியூஷன் வருதுன்னு அவனுக்கே தெரியுது, புக் எழுதுறவங்களுக்கே தெரியுது. பிளீஸ் நோட் தட் N15 is not a radioactive isotope and it can be separated from N14 only based on the density. Radioactive isotope கிடையாது, ரேடியோ ஆக்டிவிட்டிலாம் அதுக்கு கிடையாது. எதுக்கு, N15க்கு. N15க்கு ரேடியோ ஆக்டிவிட்டிலாம் எதுவுமே கிடையாது. அது ஒரு வெயிட், ஹெவி வெயிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஐசோடோப். N14ங்கிறது நேச்சுரலா இருக்கிறது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல நார்மலா இருக்கிறது N14ங்க. N14னா புதுசா ஒண்ணு இல்லை. ஆனா இங்க புதுசா இவங்க உருவாக்கி ஹெல்ப் பண்ணி யூஸ் பண்றது, எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக யூஸ் பண்றது N15. N14 இஸ் நார்மல். நார்மல்னா இட் இஸ் பிரசன்ட் as it is in nature. ஓகே, இப்போ then they transfer the cells into the medium with normal NH4 chlorine 14, அந்த N14 ஐசோடோப் நார்மல் N14 இருக்கிறதுக்கு மீடியம்னா ஒன்றும் இல்லை, அந்த ஈகோலையை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. And took samples at various definite time intervals. Very definite time intervalsனா 20 நிமிஷத்துக்கு அதோட ஒரு சைக்கிள் முடிஞ்சிருக்கும், அடுத்துன்னு பர்ஃபெக்ட் அந்த பர்டிகுலர் டைம் இன்டர்வல்ல எடுத்து பார்க்குறாங்க. As the cells multiplied and extracted the DNA மட்டும் அதுல இருந்து பிரிச்சு எடுத்து that remained as double stranded helices. So DNA double stranded இருக்கணும், அதை பிரிச்சு எடுத்து அவங்க அந்த சென்ட்ரிஃபிகேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்க்குறாங்க. The various samples were separated independently on cesium chloride gradient to measure the density of the DNAs. So density-னா உங்களுக்கு தெரியும், DNA வந்து எவ்வளவு வெயிட் இருக்கு அந்த மாதிரி. Can you recall what centrifugal force is that think why a molecule with higher mass or density would sediment faster? So centrifugal force-னா வேகமா சுத்துறோம்,
சுத்தும் போது வெயிட்டா இருக்கிறதெல்லாம் வெளியே நோக்கி போகும். இந்த கல்லை வச்சு சுத்துறீங்க, சென்ட்ரிபிகல் ஃபோர்ஸ் உள்ள இருந்து வெளியே போறது சென்ட்ரிபிகல். ஒருத்தன் குளத்துல கல்லை தூக்கி போடுறான், அப்படியே அலைகள் வெளிநோக்கி வருது இல்லை, அதானே சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ். அந்த மாதிரி இங்க வெயிட்டா இருக்கிறதெல்லாம் கீழே நோக்கி வந்து படியும். லைட்டா வெயிட் இல்லாம லேசா இருக்கிறதெல்லாம் மேல வந்து மிதக்கும். அதுதான் சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ். ஓகே, இப்ப கவனிங்க. அந்த நம்ம படிச்சதை இந்த டயக்ராம்ல ரொம்ப தெளிவா கொடுத்துருப்பாங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவலையே அவங்க என்ன பண்றாங்க, N15 மீடியம்ல போட்டு செவரல் ஜெனரேஷன் வளர்க்குறாங்க. எல்லா ஈக்குவலையிலுமே டிஎன்ஏல இருக்கக்கூடிய எல்லா நைட்ரஜன்லயுமே N15 போய் உக்காந்துக்கிச்சு. பர்டிகுலரா அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின்ல N15 போய் உக்காந்துக்கிச்சு. இப்ப டிஎன்ஏவோட வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா டிஎன்ஏ இப்படி இருந்துச்சு, இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆக அதுக்கு தேவையான நியூ அந்த நைட்ரஜன் பேசஸ் வந்து N15 யூஸ் பண்ணி சிந்தசிஸ் ஆகி நைட்ரஜன் பேசஸை உருவாக்கிக்கிட்டே வந்துச்சு. அப்ப கம்ப்ளீட் டிஎன்ஏ எல்லாத்துலயுமே டபுள் ஸ்ட்ராண்ட் 2 ஸ்ட்ராண்ட்லயுமே N15 மாலிக்யூல் தான் இருக்கு. N15 எங்க போய் உட்காந்துருக்கு, அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின், குவானைன், தைமின், அடினைன், இப்படி டபுள் ஸ்ட்ராண்ட் போயிட்டு இருக்கு. இந்த எல்லாத்துலயும் போய் N15 தான் உட்காந்துட்டு இருக்கு. அதனால டிஎன்ஏவோட வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இங்க காமிச்சிருக்க மாதிரி. இப்போ சென்ட்ரிபியூஜ், இது வந்து சென்ட்ரிபியூஜ்னா இது டெஸ்ட் டியூப் தான். இப்படி இருக்குது டெஸ்ட் டியூப், நம்ம இப்படி இருக்கும் டெஸ்ட் டியூப். அதுல நான் லிக்விட் எல்லாம் ஊத்திட்டேன், சீசியம் குளோரைட் எல்லாம் ஊத்திட்டேன். இப்ப அதை சென்ட்ரிபியூஜ் வேகமா சுத்தினா நமக்கு டிஎன்ஏ இங்க வந்து படியும். டிஎன்ஏ இங்க வந்து படியும். அவங்க ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க, நான் சும்மா வயலட் கலர் வரைகிறேன். ஏன் கீழே வந்து டிஎன்ஏ செடிமெண்ட் ஆகுது அப்படின்னா, வெயிட் இங்க பாருங்க, 2 ஸ்ட்ராண்ட், ஒரு ஸ்ட்ராண்ட் ஃபுல்லா N15 இருக்கு, அனதர் ஸ்ட்ராண்ட் ஃபுல்லா N15 இருக்கு. 2 ஸ்ட்ராண்ட்லயுமே N15 இருக்கிறதுனால டிஎன்ஏ கீழே வந்து படிஞ்சிருது. இந்த N15 ரெண்டு டிஎன்ஏவோட 2 ஸ்ட்ராண்டா ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ஸ்ட்ராண்ட்லயும் N15 தான் இருக்கு, இன்னொரு ஸ்ட்ராண்ட்லயும் N15 தான் இருக்கு. நான் இந்த எஸ் மாதிரி போட்டிருக்கல ஸ்ட்ரெயிட்டா வரைஞ்சு காமிச்சிருக்கேன். இங்கேயும் N15 தான் இருக்கு, இங்கேயும் நைட்ரஜன் 15 தான் இருக்கு. அதனால ஹெவி வெயிட் கீழே வந்துருச்சு. இப்ப என்ன பண்றாங்க, இப்ப கண்டினியூஸா செவரல் ஜெனரேஷனுக்கு நைட்ரஜன் 15லயே வளர்த்ததுனால உங்களுக்கு ஹெவி டிஎன்ஏ வந்துருச்சு. இப்போ திடீர்னு என்ன பண்றாங்க, N14 நார்மல் நைட்ரஜன் கொடுத்து ஈக்குவலைய வளர்க்க போறாங்க. இந்த ஈக்குவலைய ஹெவி நைட்ரஜன்ல வளர்ந்த ஈக்குவலைய N14 கொடுத்து வளர்க்க போறாங்க. இந்த இடத்துல நீங்க கவனிங்க. சி, நான் ரெட் கலர் வரைகிறேன். எதுக்கு, இந்த ஹெவி நைட்ரஜனுக்கு ரெட் கலர்ல இப்படி வரைகிறேன். இதுவும் N15, இதுவும் N15, இது ரெண்டும் செப்பரேட் ஆகுது, புதுசா ஒரு ஸ்ட்ராண்டை உருவாக்க போகுது. பட் இங்க அவங்க என்ன கண்டினியூவா கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா N14 கொடுக்குறாங்க. N14 அப்ப புதுசா ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ராண்ட்ல அது N14 பயன்படுத்தி புது ஸ்ட்ராண்டா ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் கண்டுபிடிச்சாங்க. பாதி ஸ்ட்ராண்ட்ல N15 இருக்கு, பாதி ஸ்ட்ராண்ட்ல N14 இருக்கு. திருப்பியும் இன்னொரு டிஎன்ஏ, 2 டிஎன்ஏ ஃபார்ம் ஆயிருக்கும்ல டாட்டர் செல்ஸ்ல, பாதியில ஆல்ரெடி இந்த N15 இருக்கு, புதுசுல நம்ம கொடுத்த N14 வந்திருக்கு. அப்போ அத நம்ம இங்க N15 N14 ரேடியோ ஆக்டிவ் கிடையாது, வெயிட் தான், மாலிகுலர் வெயிட் தான், ஹெவி லைட் அந்த மாதிரி தான். இப்ப இதுல பாதி N15 பாதி N14 அப்படி இருந்தா இது ஹைபிரிட். ஹைபிரிட்னா என்ன, பாதி ஹெவி நைட்ரஜன் பாதி நார்மல் நைட்ரஜன் இருக்கிறதுனால ஹைபிரிட், மிக்ஸ்டா இருக்கிறதுனால. ஸோ இதோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, மீடியமா இருக்கும். அப்போ சென்ட்ரிபியூஜ்ல இடையில வந்து அது செடிமெண்ட் ஆகும், படியும் கண்டினியூவா. இப்ப திருப்பியும் அடுத்த ஜெனரேஷனுக்கு N14 தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப சிம்பிளா இது ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் செவரல் ஜெனரேஷன் N15ல வச்சு சென்ட்ரிபியூஜ் பண்றாங்க, கீழே வந்து படியுது. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க ஃபர்தரா வளர்க்க போறது எல்லாம் N14 நார்மல் நைட்ரஜன்ல மட்டும்தான். திருப்பி N15க்கு வேலையே கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் செவரல் ஜெனரேஷன் நைட்ரஜன் 15ல போட்டு ஈக்குவலையை வளர்த்தேன்ப்பா, எல்லாத்துலயும் ஹெவி நைட்ரஜன் வந்து கீழே படிஞ்சது, டிஎன்ஏவோட வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இனிமே நான் வந்து N14 மட்டும்தான் கொடுப்பேன், நார்மல்ல மட்டும்தான் கொடுப்பேன், எத்தனை ஜெனரேஷன் வந்தாலும் சரி. எக்ஸ்பெரிமெண்ட் 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா N14 மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் N14ல கொடுத்தேன்,
20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன்ல ஹைபிரிட் டிஎன்ஏ வந்துச்சு. திருப்பி N14 கொடுக்குறேன். 40 மினிட்ஸ் கழிச்சு தேர்ட் ஜென்ரேஷன் வரும். எவ்ரி 20 மினிட்ஸ் அடுத்த ஜென்ரேஷன் வரும். ஸோ தேர்ட் ஜென்ரேஷன் வருது. இதுல வந்து பாருங்க, இப்போ இந்த இடத்துல தான் நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய கொஷின் வரக்கூடிய பார்ட் இதுதான். இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சிருச்சு, குழந்தைங்களுக்கு டவுட்டே வராது. ஏன் ஹெவி டிஎன்ஏ தான், ரெண்டுமே N15 திருப்பி N14 கொடுக்குறாங்க. அப்ப N14 கொடுத்ததுனால ஏற்கனவே இருந்தது ஒண்ணு பேரண்டல், இந்த ரெண்டுல ஒண்ணு இங்க வந்துருச்சு, இன்னொன்னு இங்க வந்துருச்சு. புதுசா கொடுத்தது N14, நோ இஷ்யூஸ். இப்ப நல்லா கவனிங்க, இத திருப்பியும் நான் அடுத்த ஜெனரேஷனுக்கு N14ல போட்டு வளர்க்குறேன். இப்போ இது எப்படி பிரிஞ்சிருக்குன்னு பாருங்க. இப்படி ஒண்ணு பிரிஞ்சிருக்கு, இப்படி ஒண்ணு பிரிஞ்சிருக்கு, இந்த ரெண்டும். சரி, அடுத்து இந்த கிரீன் இப்படி வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ திருப்பி நம்ம என்னதான் பண்றோம், N14 மட்டும் தான் கொடுக்குறோம். N14க்கு கிரீன் கொடுத்தோம். நியூ ஸ்ட்ராண்ட் N14. இப்போ எழுதுறதுக்கு இந்த கலர் எடுத்துக்கிறேன், அப்பதான் தெரியும். ஒன்னு N15, இன்னொன்னு N14. இது ஒரு டிஎன்ஏ. N14 இது ஒரு டிஎன்ஏ. N14 இது ஒரு டிஎன்ஏ. N15 இது ஒரு டிஎன்ஏ. இப்போ அடுத்த ஜெனரேஷன்ல இதுல இருந்து இப்படி பிரிஞ்சு போயிட்டான். ரெட்டு கிரீன். அப்போ செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் அப்படிங்கிறதுனால புதுசா ஃபார்ம் ஆனது ஒரு ஸ்ட்ராண்ட் தான். புதுசா ஃபார்ம் ஆன ஸ்ட்ராண்ட்ல எல்லாம் N14 இருக்கும். பழைய ஸ்ட்ராண்ட்ல ஆல்ரெடி என்ன இருந்துச்சோ அதான் இருக்கும். பழைய ஸ்ட்ராண்ட்ல 2 டிஎன்ஏல ஒரு டிஎன்ஏல N15 இருந்துச்சு, அதான் இங்க இருக்கு. மீதி 2ல N14 இருந்துச்சு. புதுசா ஃபார்ம் ஆன எல்லாமே N14. இப்படி எத்தனை ஜெனரேஷன் நீங்க N14ல வச்சு வளர்த்தாலும் இப்ப அடுத்த ஜெனரேஷன்ல 4ல இருந்து என்ன வருவாங்க, 8 வருவாங்க. இப்போ 2 out of 4 ஹைபிரிட், another 2 out of 4 fully N14. அடுத்த ஜெனரேஷன்ல 8 பேர் வருவான். அதுலயும் 2 out of 8 ஹைபிரிடா வருவான். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல 16 வருவான். அதுலயும் 2 out of 16 ஹைபிரிடா இருப்பான். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல 32 வருவான். 2 out of 32 ஹைபிரிடா இருப்பான். இந்த மாதிரி. சோ தட் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் இருக்கிறதுனாலதான் பேரண்டல் டிஎன்ஏல சம் சேஞ்சஸ் வந்தாலும் அந்த மெயின் கேரக்டர்ஸ் மாறாம அடுத்த ஜெனரேஷன் வந்துகிட்டே இருக்கு. செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் இருக்கிறதுனாலங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். ஏன்னா ஒன்ஸ் நீங்க N15ங்கிற ஒண்ணு அறிமுகப்படுத்திட்டீங்க, கண்டினியூவா ஏதோ ஒரு குழந்தைங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது பாருங்க, அது செமி கன்சர்வேட்டிவ். ஸோ செமி கன்சர்வேட்டிவ் இருக்கிறதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், சில கேரக்டர்ஸ் சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இன்னும் இருந்துகிட்டே இருக்கு, மறையாம இருக்கிறதுக்கு காரணம். இப்ப சிக்கிள் செல் அனிமியாங்கிற ஒரு டிசீஸ் இருக்கு, ஹீமோஃபிலியாங்கிற ஒரு டிசீஸ் இருக்கு, இன்னும் அது இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏன் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட்ல அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அட்லீஸ்ட் ஃபார் கேரியராவது அது வந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த டிசீஸ் இன்னும் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருந்துகிட்டு தான் இருக்கு. நம்மளால அந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் எல்லாம் அழிக்க முடியல பிகாஸ் ஆஃப் த செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ. புரியுதுங்களா? மிக்ஸ்டு பாப்புலேஷன் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி இதுதான் செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட்ல அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. அப்போ இதை வந்து நம்ம செகண்ட் ஜெனரேஷனை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது ஹைபிரிட் நடுவில் வரும், லைட் டிஎன்ஏ மேல போயிடும். N14 இருக்கிற டிஎன்ஏ மேல மிதக்கும், வெயிட் கம்மியா இருக்கிறதுனால. திஸ் இஸ் சீசியம் குளோரைட் அந்த யூஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா? மெசில்சன் அண்ட் ஸ்டால் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் வந்து ரெப்ளிகேஷன் மெத்தட் வந்து செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட்ல தான் நடக்குதுங்கிறத மெசில்சன் அண்ட் ஸ்டால் வந்து ப்ரூஃப் பண்ணாங்க. நெக்ஸ்ட், thus the DNA that was extracted from the culture one generation after the transfer from N15 to N14 medium, that is after 20 minutes, equally divides in every 20 minutes, had a hybrid or intermediate density. ஹைபிரிட்னா என்ன அர்த்தம்? ஒன்னு N15 strand, இன்னொன்னு N14 strand. DNA extracted from the culture after another generation 40 minutes கழிச்சு, if equal then composed of equal amount of this hybrid DNA and a light DNA. hybrid DNA 2 இருந்தாங்க, light DNA 2 இருந்தாங்க. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் ஒருவேளை தேர்ட் ஜெனரேஷன் போனா 8ல 2 தான் ஹைபிரிட் இருக்கும், 6
நார்மல் N14 தான் இருக்கும். எத்தனை ஜெனரேஷன் கழிச்சு பார்த்தாலும் 2 பேர் மட்டும்தான் ஹைபிரிடா இருப்பாங்க, எத்தனை ஜெனரேஷன் கழிச்சு பார்த்தாலும். ஓகே, நீங்க N14 மட்டும் கண்டினியூவா கொடுத்தீங்கன்னா, if E. coli was allowed to grow for 80 minutes, third generation வந்திருக்கும். Then what would be the proportion of light and hybrid density DNA? ஹைபிரிட் டென்சிட்டி 2 out of 8 இருப்பாங்க. லைட் வந்து, லைட்னா வெயிட்ட சொல்றாங்க, லேசா இருக்கிறது, அந்த லைட் இது. அப்போ 6 out of 8 DNAs நமக்கு வந்து, அப்போ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1:3. ஆமா, 1:3. 1 வந்து ஹைபிரிட்னா 3 வந்து 1:3. 1 ஹைபிரிட்னா 3 வந்து லைட் வெயிட்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த 1:3ங்கிற காம்ப்ளிகேஷனுக்குலாம் போவேன்னா 8 ஸ்ட்ராண்ட்ல 2 ஹைபிரிடா இருப்பாங்க, 6 லைட்டா இருப்பாங்க, அதாவது லேசா இருப்பாங்க. ஓகே, N14ஓட இருப்பாங்க. வெரி சிமிலர் எக்ஸ்பெரிமெண்ட் இன்வால்விங் த யூஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் தைமின். எங்க எனக்கு ஹெவி நைட்ரஜன் அந்த சென்ட்ரிஃபியூஜ்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க, ரேடியோ ஆக்டிவ் தைமிடின், ரேடியோ ஆக்டிவிட்டியோட தைமிடினை எடுத்துக்கிறாங்க. டு டிடெக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நியூலி சிந்தசைஸ்ட் DNA in the chromosome was performed on Vicia faba beans செடியில, Vicia fabaல Taylor and colleagues in 1958. The experiment proved that DNA in chromosome also replicates semi-conservatively. So இதுலயும் அப்படிதான், இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஸ்ட்ராண்ட் இப்படி டிஎன்ஏ இப்படி எடுத்துக்கிறாங்க, இதுக்கப்புறம் அவங்க கொடுக்கறது பூரா ரேடியோ ஆக்டிவ் தைமிடின் தான். ஸோ ரேடியோ ஆக்டிவ் தைமின் கொடுக்கும்போது, ரேடியோ ஆக்டிவ் தைமிடின் கொடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு டிஎன்ஏ இருக்கக்கூடிய தைமிடின் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கு ஒரு ஸ்ட்ராண்ட்ல, இன்னொரு ஸ்ட்ராண்ட்ல ரேடியோ ஆக்டிவிட்டியோட தைமிடின் இருக்கு. இது வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்தா நமக்கு வந்து நம்ம பேரண்டல், சாரி, ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்தா பேரண்ட், இல்லைன்னா பேரண்டல், இருந்தா நியூலி சிந்தசைஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ராண்டு ரேடியோ ஆக்டிவிட்டியோட இருந்துச்சு, இன்னொரு ஸ்ட்ராண்டு ரேடியோ ஆக்டிவிட்டி இல்லாம இருந்துச்சு ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அது அவங்க பண்ணது பிளான்ட்ல, விசியா ஃபாபால பண்ணவர் டெய்லர், யூசிங் ரேடியோ ஆக்டிவ் தைமிடின். பேர்லாம் பார்த்துக்கங்க, வேணும்னே இதை கூட பிடிச்ச கொஸ்டின்ல கேட்பாங்க. ரேடியோ ஆக்டிவ் தைமினா, ரேடியோ ஆக்டிவ் தைமிடின்னா. தைமினுக்கும் தைமிடினுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? தைமிடின்ங்கிறது நியூக்ளியோசைடு, தைமிடின் அப்படிங்கிறது நியூக்ளியோசைடு. அதுல பாஸ்பேட் இல்லை, நைட்ரஜன் பேஸ், பேர் அப்படி வச்சிருக்காங்க, ரேடியோ ஆக்டிவ் தைமிடின், அது யூஸ் பண்ணதா சொல்றாங்க. தைமிடின்ங்கிறது நியூக்ளியோசைடு. ஓகேங்களா? சரி, தைமிடின், தைமிடிக் ஆசிட் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நியூக்ளியோடைடு. ஸோ ரேடியோ ஆக்டிவ் தைமிடின் யூஸ் பண்ணாங்க, மறந்துடாதீங்க. டெய்லர் அண்ட் ஹிஸ் கொலீக்ஸ், விசியா ஃபேபா பீன்ஸ்ல. ஓகே, த மெஷினரி அண்ட் த என்சைம்ஸ். இது வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கே ரெக்கார்டட் வீடியோவா அப்லோட் பண்றேன். இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு டயர்டா இருக்கிறதுனால இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ரெக்கார்டட் வீடியோவா அப்லோட் பண்ணிடுறேன். இன்னைக்கு இது போதும். ஓகேங்களா? உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. எனக்கு கொஞ்சம் அதர் ஒர்க் நேற்றுலாம் இருந்ததுனாலதான் இன்னைக்கு காலைல எந்திரிக்க கூட டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் கிளாஸ் வைக்கணும்னு வச்சாச்சு. இன்னைக்கு நடத்துனதுல உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. நான் இன்னொரு பார்ட் வீடியோ இன்னைக்கு ரெக்கார்டடா அப்லோட் பண்ணிடுறேன். டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, சொல்லுங்க என்ன டவுட்? சார் கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. சார் கிளாஸ் 2 என்சிஆர்டி புக் பிடிஎஃப் வந்து எந்த வெப்சைட்ல கிடைக்கும் சார்? பிடிஎஃப் தானே? சார் ரொம்ப சிம்பிள் பா. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். அதாவது என்டையர் புக் நமக்கு கிடைக்காது. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். எந்த மெத்தட்ல நான் எடுக்கிறேன் நீங்க பாருங்க. பிடிஎஃப் வாய்ஸ் ஆடியோல இருக்கா? நான் பேசுறது கேக்குதாப்பா? எஸ் சார். இங்க பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டர் நேம் போடுறோம், என்சிஆர்டி பிடிஎஃப்னு போடுங்க. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தது சாப்டர் 6 மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்சிஆர்டி வருதுங்களா? கூகுள் சர்ச்ல போய் நான் என்ன பண்ணேன், மாலிகுலார் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்சிஆர்டி பிடிஎஃப்னு போட்டேன். சாப்டர் நேம் போடணும். நீங்க கிளாஸ் 12 என்சிஆர்டி பயாலஜின்னு போடாதீங்க. இருக்கிற 36 சாப்டர்னா 11th 12th எல்லாம் சேர்த்து சொல்றேன். அந்த சாப்டர் நேம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சாப்டர் நேமை இங்க டைப் பண்ணி சர்ச்ல டைப் பண்ணி என்சிஆர்டி பிடிஎஃப்னு சஃபிக்ஸ்ல போடுங்க. இங்க பாருங்க, ncrt.nic.in
டெக்ஸ்ட் புக் பிடிஎஃப் LEBO 106 106னா கடைசியா பாருங்க 6னா 6th சாப்டர்ல இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அபிஷியலான லேட்டஸ்ட் 2022 2023 அந்த இயர் பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. லேட்டஸ்டான பிடிஎஃப் கிடைச்சிடும் அந்த சாப்டருக்கு. இதே போல நீங்க இந்த சாப்டர் நேம் என்ன டைப் பண்றீங்களோ அந்த சாப்டருக்கு உங்களுக்கு வந்துடும் என்சிஆர்டி பிடிஎஃப். அவ்வளவுதான். இதுல டைப்பிங் வரல. ஒரே நிமிஷம் இன்னும் ஒரே எக்ஸாம்பிள் வந்து காமிச்சிருக்கேன். எக்ஸாம்பிள் பயோமாலிகுல்ஸ் என்சிஆர்டி அப்படின்னு போறேன்னு வச்சுக்கோங்க. என்சிஆர்டி பிடிஎஃப் போட்டா எடுத்ததும் என்சிஆர்டி என்எஸ்சி அப்படின்னு வந்துச்சா உங்களுக்கு பிடிஎஃப் என்சிஆர்டி அந்த சாரி இது வந்து கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. பட் அதுதான் அஃபிஷியலான பிடிஎஃப். கவர்மெண்ட் வெப்சைட் கவர்மெண்ட் பிடிஎஃப் அது. அப்படி நீங்க டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதுதான். இல்லைன்னா ஒரே விஷயம் இல்லை மினரல் நியூட்ரிஷன் போட்டுருப்பாங்க. எல்லாமே வரும். இதுல இருந்து நான் எடுக்கிறேன். NCERT.NIC.இருக்குங்களா? இப்போ வந்து வெப்சைட் பிஸியா இருக்கும், சர்வர் பிஸியா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இதுதான் அஃபிஷியல், இதுதான் ஒரிஜினல். இதுல இருந்து நம்ம எடுக்கணும். ஓகே சார், தேங்க் யூ. எல்லா எந்த சாப்டருக்கு வேணா நீங்க எடுத்துக்கலாம். எல்லா சாப்டருக்கும் அவைலபிளா இருக்கும். ஓகே சார், தேங்க் யூ. Thank you so much. Take care. Bye. See you all. Thank you.